பயங்கர சூப்பரான ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு த்ரில்லர் படம் பார்க்க போறோம். அதாவது ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா, எப்படிடா அந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் கேம் எல்லாம் கண்டுபிடிச்சீங்க, இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு எப்படா யோசனை வந்துச்சு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள்லாம் இருக்கும்ல. அந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில்னா அது இந்த படம் தான். அதாவது ஒரு 40 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மயக்கி அவங்கள ஒரு ஐலாண்டுக்குள்ள விட்டுட்டு ஆளுக்கு கொஞ்சம் வெப்பன்ஸையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சு கடைசியில யாரு உயிரோட இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் உயிர் தப்பிப்பாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு 40 ஸ்டூடெண்ட் ஒரு ஐலாண்டுக்குள்ள விட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டுறாங்க. கடைசியில யார் உயிரோட வந்தா, யார் இந்த மாதிரி கொடூரமான கேம்ஸ் எல்லாம் நடத்துறா, கடைசியில சிக்கன் டின்னரும் போயாவும் எடுத்தது யாரு அப்படின்றத நொடிக்கு நொடி பயங்கர த்ரில்லா சொன்ன கதை தான் 2000 ரிலீஸ் ஆன பேட்டில் ராயலி. சரி, அவங்க இந்த படத்தை ரொம்ப ரொம்ப படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்காததுனால நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் திருட ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணி கவர்மெண்டோட ரூல் எல்லாம் பிரேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது போக படிச்சிட்டு இருக்கிற மக்களுக்கும் நம்பிக்கை போயிரும்ல, எப்படியும் நம்ம படிச்சாலும் வேலை கிடைக்காது, அப்புறம் அதுக்கு படிக்கணும்னு சொல்லி அவங்களும் திருட ஆரம்பிச்சாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட், கிட்டத்தட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்துச்சு. அதாவது பேட்டில் ராயல் அப்படின்னு ஒரு கேமை கொண்டு வந்தாங்க. அது கேம் மட்டும் இல்லங்க, உண்மைக்குமே விளையாடணும், உண்மைக்குமே உயிரை விடணும். ஒரு ஐலாண்டுக்குள்ள கொஞ்சம் பேரை இறக்கி விட்டுருவாங்க. 50 பேரை இறக்கி விட்டாலும் சரி, 100 பேரை இறக்கி விட்டாலும் சரி, ஆனா அதுல ஒரே ஒருத்தர் தான் தப்பிப்பாங்க, மத்த எல்லாருமே இதுல செத்து போயிருவாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை சுத்தி ஏகப்பட்ட மீடியா, ஏகப்பட்ட போலீஸ் ஆபீசர் இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க இந்த பொண்ணு இந்த வருஷம் நடந்த பேட்டில் கேம்ல ஜெயிச்சு கடைசியில உயிரோட இருக்கிற பொண்ணு. அப்படியே அந்த பொண்ணை க்ளோஸ் அப்ல காமிச்சா அவ சிரிக்கிற சிரியே சரியில்லை, மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கொலை பண்ணிட்டா போல. அப்படியே கட் பண்ணி ஒரு குரூப் போட்டோவை காமிக்கிறாங்க. இதுல இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. சோ இவன் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ அப்படியே கிளாஸ் ரூமை காமிச்சா அங்க இருக்கிற சாரை பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா இருக்காரு. ஏன்னா கிளாஸ் ரூம்குள்ள யாருமே வரல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தான் ஒரு தாட் வந்துருச்சுல, எப்படியும் படித்தாலும் வேலை கிடைக்காது, அப்புறம் எதுக்கு படிச்சுக்கிட்டுன்னு அவங்க பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பெரியவங்க பேச்ச கேட்காம இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூம்ல யாருமே இல்ல, எல்லாருமே வெளியே தான் சுத்திட்டு இருக்காங்க. இந்த சாருக்கும் ரொம்பவே சோகமா இருது. என்னடா அது, நம்மள ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சோகமா கிளாஸ் ரூமை விட்டு வெளியில வரவும் ஒரு பைத்தியக்கார ஸ்டூடெண்ட் இந்த டீச்சரோட காலையா வெட்டிட்டு போயிடுறான். சோ பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு மதிக்காம இருக்காங்க, எந்த அளவுக்கு டீச்சர் மேல இருந்த பயமே போயிருச்சுன்னு. அந்த சாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணதுனால ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு இனிமே இந்த ஸ்கூல்லே வேலை பார்க்க கூடாதுடா, நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காமிச்சா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு இருக்காங்க. போகும்போதே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஜாலியா பேசிக்கிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்கல்ல. சோ இதுதான் நம்ம ஹீரோயின். ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்க போக போற ட்ரிப்பை நினைச்சு செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த பஸ் அப்படியே ஒரு டனலுக்கு கீழே போகுது. அப்புறமா என்னாச்சுன்னு தெரியல, அந்த டனலுக்கு கீழே போனதுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த மயக்கம் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முடிச்சுக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வேற ஏதோ இடத்துல இருக்காங்க, அதுவும் எதிலேயே போட்டு அடைச்சு வச்ச மாதிரி இருக்குது. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்துறாங்க. என்னடா அது, நம்ம வேற ஏதோ ட்ரிப்புக்கு போயிட்டு இருந்தோம், இது என்ன இடம் அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருடைய கழுத்துலயும் ஒரு எலக்ட்ரிக் காலரை வச்சு மாட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. சோ இதெல்லாம் பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சார் வராரு. சோ இந்த சார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டீச்சரோட காலையா வெட்டுவாங்க பாத்தீங்களா, அவர் கூட ரிசைன் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த சார் தான் இவரு. இவரை பார்த்ததுமே எல்லாருமே பயந்து, நீங்களா எங்க கூட வந்து டீச்சர் எங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது நான் உங்களை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது போக நான் சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு ஒரு டுட்டோரியல் வீடியோவை போட்டு காமிக்கிறாரு. அதுல ஒரு பொண்ணு வந்துகிட்டு, இந்த ஐலாண்ட் இவ்வளவு பெரிய ஐலாண்ட், நீங்க இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற ஒரு பொண்ணு இதெல்லாம் கவனிக்காம அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணை பார்த்ததும் அந்த சார் செம டென்ஷன் ஆகி ஒரு கத்தியை எடுத்து அந்த பொண்ணுடைய தலையிலேயே எறிறாரு. சோ அந்த கத்தி அந்த பொண்ணுடைய தலையிலேயே சொருகி அவ அந்த இடத்துலயே செத்து போறா. இதெல்லாம் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததும் அப்படியே மறந்து போயிடுறாங்க. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படியே பயந்து போய் அங்கேயும் இங்கேயுமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றானா, நேரா அந்த சாரை பிடிச்சி அட்டாக் பண்ண வரான். உடனே அந்த சார் என்ன பண்றாருன்னா அந்த பையனை தள்ளி விட்டு அவர் கையில ஒரு ரிமோட் மாதிரி வச்சிருக்காரு. அதை பிரஸ் பண்ணதும் இவங்க கழுத்துல ஒரு காலர் மாதிரி மாட்டிட்டு இருந்தாங்கல்ல, அந்த காலர் அப்படியே வெடிக்குது. அதனால அந்த பையனுடைய கழுத்து செதறி அவனும் அந்த இடத்துல செத்து போறான். மத்தவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே பயத்துல தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களை வெளியில விடாம பண்ணணும். அதுவும் இந்த கேம்ல ஒருத்தர் மட்டும் தான் தப்பிப்பாங்க, மத்த எல்லாத்தையுமே நீங்க கொலை பண்ணணும். கடைசியில யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அது போக நாங்க உங்ககிட்ட ஒரு பேக் கொடுப்போம், அந்த பேக்ல உங்களுக்கான ஒரு வெப்பன் கொடுத்திருப்போம், அது போக நீங்க சர்வே பண்றதுக்காக கொஞ்சம் பொருட்களையும் கொடுத்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த டைம்ல இந்த கேமுக்கு வேற ஸ்கூல்ல இருந்து ஒரு 2 பசங்களையும் ஆட் பண்றாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி இந்த கேம் விளையாண்டு இருந்திருப்பாங்க. சோ இவங்களை நம்ம சீனியர்னே கூப்பிடலாம். மறுபடியும் அந்த பொண்ணு என்ன சொல்றானா, எந்த காரணத்தினாலுமே இந்த ஐலாண்டை விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சிடாதீங்க, ஏன்னா உங்களை நாங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். சோ நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சாலே உங்களுடைய காலரை வெடிக்க வச்சிருவோம், சோ நீங்க செத்து போயிருவீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இதெல்லாம் கேட்டதுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப ரொம்ப பயந்து போயிடுறாங்க. சோ இப்போ கேமும் ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுக்குன்னு கொடுத்த பேக் எடுத்துட்டு வேக வேகமா வெளியில ஓடி வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் வில் எடுத்துட்டு இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறான். சோ அவன் இப்பவே கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல. இருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியோ வேக வேகமா தப்பிச்சு ஒரு குகைக்குள்ள வந்து உட்கார்ந்துறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு லைட் அடிபட்டிருக்கும். சரி
ஹீல் பண்றதுக்கான ஏதாவது மருந்து நம்ம பேக்ல கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி அந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பைனாக்குலரும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு தட்டு மாதிரி ஒரு சீல்டு கொடுத்துருக்காங்க. என்னடா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பொருள் கொடுப்பீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி எதுக்குமே யூஸ் ஆகாத பொருளை கொடுத்துருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சா அவங்கள பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய பேரை கொலை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஒரு 5 ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு 2 சீனியர் எங்க போட்டிருப்பாங்கல்ல அதுல ஒரு சீனியரை பிடிச்சி பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு அந்த சீனியரை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் ஆல்ரெடி இந்த கேம்ல ஜெயிச்சவன் சும்மா இருப்பானா? இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் டேக்கிள் பண்ணி அவங்கள கொலை பண்ணிட்டு அவங்களுடைய வெப்பன்ஸே எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இது போக ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் காமிக்கிறாங்க. இவங்கள பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸா நம்மளே கொலை பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவங்களே சூசைட் பண்ணி செத்து போறாங்க. இப்போ அப்படியே டைமும் போகுது. அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. இப்போ அந்த சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே கேக்குது. என்னன்னா நேத்து எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய பேர்லாம் வாசிட்டு ரெட் ஜோன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பப்ஜில வர ரெட் ஜோன் மாதிரி தான். அதுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களுடைய காலர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி தலை வெடிச்சு செத்து போயிருவாங்க. அப்படியே அந்த ரெட் ஜோனுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய பேரையும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோயினோட பேரும் வருது. சோ வேக வேகமா அந்த இடத்த விட்டு காலி பண்ணும் அப்படின்னு அந்த குகையை விட்டு நம்ம ஹீரோயினும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக வரான். கையில ஒரு கோடாரி வச்சுக்கிட்டு கொடூரமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் பாட்டுக்கு பயங்கரமா டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுந்ததுல அந்த ஸ்டூடெண்ட் வச்சிருந்த கோடாரி அவனுடைய தலை நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றான். என்னாலதான் இப்படி ஆச்சான்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் வரான். அவன் பாத்தீங்கன்னா கையில கண்ணை வச்சுட்டு நம்ம ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கான். ஆனா பார்த்தா திடீர்னு அவனுடைய உடம்புல புல்லட் இறங்குது. என்னன்னு பார்த்தா இன்னொரு சீனியர் இருக்கார்ல, அதாவது மொத்தம் அந்த ஐலாண்டுக்குள்ள 2 சீனியரை போட்டுருப்பாங்க. இன்னொரு சீனியர் இவர் தான். தலையில கர்ச்சீஃப் கட்டி இருக்கிறதுனால இவரை நம்ம கர்ச்சீஃப் சீனியர்னே கூப்பிடலாம். இவர் கொஞ்சம் நல்லவர். நம்ம ஹீரோயினையும் காப்பாத்தி உங்களுக்கு என்ன வெப்பன் கொடுத்துருக்காங்க அதை காமிங்கன்னு கேட்கும்போது இவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? ஒரு பைனாக்குலரும் ஒரு தட்டும் தானே. சோ இதை பார்த்ததுமே சரி இவங்களால நம்மள கொலை பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஒண்ணுமே பண்ணாம விட்டுறாரு. அப்புறமா இந்த மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து சுத்திட்டு இருக்காதீங்க, எப்படியும் கொஞ்ச நேரத்துல பிரிஞ்சுதான் ஆகணும். சோ ரூல் படி நடந்துக்கோங்க அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து அந்த கர்ச்சீஃப் சீனியர் கிளம்பிடுறாரு. இப்படி இருக்க நம்ம ஹீரோவும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கரமா உடம்பு சுடுது, காய்ச்சல் வந்துருச்சு போல. சோ என்ன பண்றதுன்னே நம்ம ஹீரோக்கு தெரியல. சோ நம்ம ஹீரோயின் அப்படியே கூட்டிட்டு பக்கத்துல ஏதாவது இடம் இருக்கான்னு பாக்குறான். பார்த்தா ஒரு வீடு இருக்குது. சரி இந்த வீட்டுக்குள்ள போய் இருந்துக்கலான்னு நம்ம ஹீரோயின் கூட்டு அந்த வீட்டுக்குள்ள போலான்னு போகும்போது அந்த இடத்துல ஒருத்தர் இருந்திருக்காரு ஆல்ரெடி. யாருன்னு பார்த்தா அந்த கர்ச்சீஃப் சீனியர் தான். அவர் தான் கொஞ்சம் நல்லவராச்சு. சோ நம்ம ஹீரோயினையும் அந்த வீட்டுக்குள்ள தங்குறதுக்காக அனுமதிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இதுல உனக்கு ஹேக்கிங் பத்தி நிறையவே தெரியும். சோ அந்த ஹேக்கிங் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றானா இந்த மாதிரி நம்ம கழுத்துல மாட்டி இருக்கிற காலர்ல தான் ட்ராக்கர் சிப்பையும் மைக்கையும் வச்சிருக்காங்க. சோ அது மூலமா தான் நம்ம எங்க இருக்கோம் என்ன பேசுறோம்னு அந்த சாருக்கு தெரியுது. சோ இந்த டிவைஸை நம்ம எப்படியாவது டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிச்சா இவள பாத்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷான பொண்ணு. அவ பாட்டுக்க மனசாட்சியே இல்லாம அவ கூட படிச்ச எல்லாத்தையுமே அவளுக்குன்னு ஒரு வெப்பன் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த வெப்பனை வச்சு கொடூரமா கொலை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இந்த சைடு அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அந்த கர்ச்சீஃப் சீனியரை காமிக்கிறாங்க. அந்த கர்ச்சீஃப் சீனியர் அவருடைய சோக கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி இவர் கலந்துகிட்ட இந்த பேட்டில் ராயல் கேம்ல இவருடைய காதலி மட்டும் தான் கடைசியில உயிர் தப்பிச்சாங்க. ஆனா ரூல் என்னது? யாராவது ஒருத்தர் தானே உயிரோட இருக்கணும். அதனால இவருடைய காதலி சாகுறதுக்கு ஒரு வகையில இவரும் காரணமா இருந்திருக்காரு. சோ அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசி ரொம்பவே சோகமாயிடுறாரு. இதெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா எப்படியும் இவங்க 2 பேரும் பிரியற நிலைமை வரும்ல. சோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அந்த சீனியரை காமிக்கிறாங்க. அதான் ஸ்டார்டிங் சீன்ல 5 ஸ்டூடெண்ட்டை டேக்கிள் பண்ணி அவங்க இருந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொலை பண்ணி இருந்திருப்பார்ல. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடூரமா துரத்தி அந்த ஸ்டூடெண்ட்டை கொலை பண்ணி அவனுடைய தலையை வெட்டி ஒரு பாம் அதோடைய வாயில சொருகி இங்க நம்ம ஹீரோயின் இருக்கிற வீட்டுக்குள்ள அந்த தலையை தூக்கி போடுறான். ஆனா அந்த பாம் வெடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அப்புறமா அந்த கர்ச்சீஃப் சீனியர் 3 பேரும் எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. ஆனா அந்த கெட்ட சீனியரை பாத்தீங்கன்னா விடாம இவங்களை துரத்திட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அந்த கர்ச்சீஃப் சீனியர் கிட்ட நீங்க ஹீரோயினை கூட்டிட்டு இங்க எப்படியாவது போயிருங்க, நான் அந்த கெட்ட சீனியரை திசை திருப்புறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த கர்ச்சீஃப் சீனியர் ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த கெட்ட சீனியரை திசை திருப்புறான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த கெட்ட சீனியர் தான் கண்ணு வச்சிருக்கான்ல. சோ நம்ம ஹீரோவை கிட்டத்தட்ட கொலை பண்ணலான்னு வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளேயே குதிச்சிடறான். இதை பார்த்து அந்த கெட்ட சீனியர் மறுபடியும் நம்ம ஹீரோவை சுடலான்னு பார்க்கும்போது இன்னொரு ஸ்டூடெண்ட் அந்த இடத்துக்கு வந்து இந்த கெட்ட சீனியர் அட்டாக் பண்ணிட்டு அவனும் தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். சோ நம்ம ஹீரோ அப்படியே தப்பிச்சிடறான். இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா யாரோ காப்பாத்தி அவன் மேல நிறைய பேண்டேஜ் எல்லாம் சுத்தி வச்சிருக்காங்க. அது போக நம்ம ஹீரோ எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ்ல இருக்கான். அங்க இருக்கிற பொண்ணு என்ன சொல்றானா இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் அவனை காப்பாத்தினா, அவன் தான் அவனை இங்க விட்டுட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா இந்த லைட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருப்பாங்க. அது போக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாம் அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோள்ல இருப்பாங்க. இதுலயும் இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவ யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கூட ஒருத்தன் சண்டை போட போய் அவனுடைய மண்டையிலேயே ஒரு கோடாரி வச்சு சொரிக்கும்ல. சோ அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த பொண்ணு. இவளுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்குமா? நம்ம ஹீரோ தான் இவளுடைய பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டான்னு நினைச்சு ஹீரோக்கு சாப்பிட கொடுக்கறதுக்காக வச்சிருந்த சாப்பாட்டுல விஷத்தை கலக்குறா. ஆனா அந்த சாப்பாடை நம்ம ஹீரோ சாப்பிடறதுக்கு முன்னாடியே இவங்க கேங்ல இருந்த ஒரு பொண்ணு சாப்பிட்டுறா. அதனால அவ ரத்த வாந்தி வந்து செத்து போறா. இதை பார்த்த மத்த பொண்ணுங்க எல்லாருமே பயந்து போயிறாங்க. சோ நம்ம கேங்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி நம்மள கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு மாத்தி சண்டை போட்டு செத்து போறாங்க. இதுல கடைசியா மிச்சம் இருக்கிறது யாருன்னா அந்த பாய்சன் கலந்த பொண்ணு தான். அவளும் கில்ட் ஃபீல்ல அப்படியே மேல இருந்து குதிச்சு அவளும் செத்து போறா. இங்க சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளியில வந்து பாக்குறான். பார்த்தா எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. அட என்னடா நீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை தேடி போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோயினும் அந்த கர்ச்சீஃப் சீனியரும் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் எப்படியாவது ஹீரோவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வேகமா நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறா. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த செல்ஃபிஷ் பொண்ணு இருக்கல்ல, அவ கிட்ட நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறா. அவ சும்மாவே எல்லாரையும் தேடி போய் கொலை பண்ணுவா. இப்ப நம்ம ஹீரோயினே வந்து வாண்டடா மாட்டிக்கிட்டா
ஓடிட்டதுனால அப்படியே கண்ணை வச்சு சுடலான்னு போகும்போது யாரைய பார்த்து பயங்கரமா பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த சார் வந்திருக்காரு. சோ அந்த சாரை பார்த்து தான் அந்த பொண்ணு பயந்து ஓடிட்டா போல. இதே டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆனா அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கிறதுனால நடக்க முடியாம நடந்து வந்து அந்த இடத்துலயே விழுந்துடுறான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சார் என்ன பண்றாருன்னா அவர் வச்சிருந்த கொடையை நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு போறாரு. சோ நம்ம ஹீரோயின் மேல தனிப்பட்ட அன்பு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அங்க கட் பண்ண அந்த செல்ஃபிஸ் பண்ண காமிக்கிறாங்க. அவ நேரா வந்து இந்த கெட்ட சீனியர் கூட மாட்டிக்கிறா. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. கடைசியில இந்த கெட்ட சீனியர் அந்த செல்ஃபிஸ் பண்ண சுட்டு சாகடிச்சிடறான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அந்த ஹேக்கர் ஸ்டூடெண்ட்டை காமிக்கிறாங்க. அவன் ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தால அதே மாதிரி இவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருந்த கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிடுறான். அதனால இவங்கள பார்த்துட்டு இருந்த ஆர்மி ஆபீசரால இவங்கள பார்க்க முடியல. சோ இதுதான் நல்ல சான்ஸ், இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிட வேண்டியதானே. இந்த ஹேக்கர் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ஒரு பாம்பை வச்சு ஒரு வண்டி மாதிரி ரெடி பண்ணிருப்பான். சோ அதை எடுத்துட்டு எப்படியாவது இங்க இருந்து 3 பேரும் தப்பிச்சு போயிடலான்னு அப்படியே போயிட்டு இருப்பாங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த கெட்ட சீனியர் வந்துடுறான். அப்புறம் என்ன அவன் வச்சு இந்த கண்ணை வச்சு பயங்கரமா சொல்றான். அதனால அந்த பாம்பு எல்லாமே அப்படியே வெடிக்குது. சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செத்து போயிடுறாங்க. ஆனா அந்த பாம்பு வெடிச்சதுனால இந்த கெட்ட சீனியருக்கும் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். சோ அவனும் நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பாம்பு வெடிச்ச சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினும் அந்த கர்ச்சீஃப் சீனியரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ இவங்கள பார்த்ததும் அந்த கெட்ட சீனியர் அவனுடைய கண்ணை வச்சு சுட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் இவங்க எப்படியா தப்பிச்சு இந்த கர்ச்சீஃப் சீனியர் இருக்கான்ல அவன் அந்த கெட்ட சீனியர் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி பாம்பு அடிச்சதுனாலே அந்த கெட்ட சீனியருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கும். அதனால இந்த கர்ச்சீஃப் சீனியர் அந்த கெட்ட சீனியரை சுட்டு சாகடிச்சிடறான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறமா இந்த கர்ச்சீஃப் சீனியர் 3 பேரும் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. மத்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் செத்து போயிட்டாங்க. சோ அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. இவங்க நடக்க முடியாம நடந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. இன்னுமே இவங்க கழுத்துல கிடக்கிற காலர்ல இருக்கிற மைக்க வச்சு அந்த சார் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்ப அந்த கர்ச்சீஃப் சீனியரை பாத்தீங்கன்னா கன் எடுத்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்தாலும் நான் தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டுறான். இங்க என்னதான் நடந்துச்சுன்றதை அந்த சாரால பார்க்க முடியல. ஏன்னா எல்லா கம்ப்யூட்டரையும் ஹேக் பண்ணதுனால அது ஒர்க் ஆகாம போயிருச்சு. ஆனா மைக் மூலமா கேட்டுட்டு தானே இருந்தாரு. அதனால 2 புல்லட் சத்தத்தை வச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் செத்துட்டாருன்னு அந்த சார் நினைக்கிறாரு. இப்ப கடைசியா மிச்சம் இருக்கிறது யாரு? அந்த கர்ச்சீஃப் சீனியர் மட்டும் தானே. அதனால அந்த சார் அந்த ஆர்மி ஆபீசர் கிட்ட என்ன சொல்றாருன்னா இங்க இப்போ ஒருத்தன் தான் உயிரோட இருக்கான். சோ இந்த கேம் முடிஞ்சு நீங்க கிளம்புங்க, நான் பின்னாடி அந்த வின்னரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் அந்த ஆர்மி ஆபீசர் எல்லாருமே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சார் மட்டும் தான் அந்த ஐலாண்ட்ல இருக்கிறாரு. இந்த டைம்ல வின்னரான கர்ச்சீஃப் சீனியரும் அந்த இடத்துக்கு வராரு. சோ அவரை பிடிச்சி இந்த சார் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே அந்த சார் சாக் தான் ஆகணும். ஆனா அவரை பாத்தீங்கன்னா இப்படி நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி நேரா வந்து ஒரு பெயிண்டிங்க காமிக்கிறாரு. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் மட்டும் சாகாம மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே அடிச்சு சாகிற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காரு. சோ நம்ம ஹீரோயின் தப்பிப்பாங்கன்னு இந்த சாருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குது. அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா நீ மட்டும் தான் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, நீ தான் மத்தவங்களுக்காக ஃபீல் பண்ணுவ, ஆனா மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி கிடையாது, உன்னை நான் என்னுடைய சொந்த பொண்ணா தான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சென்டிமெண்டா பேசுறாரு. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங்ல அவருடைய கால ஒரு ஸ்டூடெண்ட் கத்தி வச்சு கிழிச்சிட்டு போயிருப்பான்ல. சோ அடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கத்தியை எடுத்து மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இந்த சாரும் நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்லா க்ளோஸா இருந்திருக்காங்க. சோ அதனாலதான் இந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காரு போல. அப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து நான் இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவன், சோ எனக்கு கொன்று அப்படி இப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினால சுட மனசே வரல. உடனே நம்ம ஹீரோவை பார்த்து அந்த சார் கண்ணை வச்சதும் பயத்துல நம்ம ஹீரோயின் வேகமா அந்த சாரை சுட்டுறா. பார்த்தா அந்த சார் கையில வச்சிருந்தது ஒரு தண்ணி துப்பாக்கி, ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு போல. அப்புறமா அந்த சாரோடைய பொண்ணு கிட்ட பேசிட்டு அப்படியே அந்த சாரும் செத்து போறாரு. இப்ப அந்த ஐலாண்ட்ல 3 பேர் தானே இருக்காங்க. சோ வேகமா அந்த போட் எடுத்துட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இந்த கர்ச்சீஃப் சீனியருக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சுல. சோ பயங்கரமா பிளட் ப்ளீட் ஆகி அவரும் அப்படியே அந்த இடத்துல சாகுற நிலைமைக்கு போறாரு. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கடைசியா என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஃப்ரெண்டை பிடிச்சிருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சென்டிமெண்டா பேசிட்டு அவரும் செத்து போறாரு. இப்ப கடைசியில நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு சிட்டிக்கு வந்துறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு நியூஸை காமிச்சா அதுல நம்ம ஹீரோ ஹீரோயினோட போட்டோவை காமிச்சு இந்த மாதிரி இவங்க இந்த பேட்டில் ராயல்ல எல்லாரையும் கொலை பண்ணிட்டு தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற